الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون. ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றியவனாகும் புகழ்ந்தவனாகும் எனது ஜும்மா உரையின் கீழ் வருகிறேன். வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரை கீழ் வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, உலக கல்வியில் பல தரப்பு வகுப்பை சார்ந்தவர்களும் பள்ளியினுடைய அந்த இறுதி வேலை நெருங்கி பலருக்கும் விடுமுறை வழங்கப்பட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் பலருக்கும் விடுமுறை விடப்படக்கூடிய இந்த நிலையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மாணவ செல்வங்களுக்காக என்ன ஒரு செய்தியை சொல்லுகிறது என்று பார்த்தால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மாணவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று உற்று நோக்கி பார்த்தால்
ஒரு காலம் இருந்தது. எப்படி இருப்பார்கள்? அவர்களுடைய அத்துணை சேவைகளையும் பெற்றோர்கள் தான் செய்வார்கள். அவர்களுடைய அத்தனை விருப்பு வெறுப்புகளையும் பெற்றோர் தான் நிறைவேற்றுவார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை மாறி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு 8-10 வயதை தாண்டி விட்டாலே அவர்களுடைய நிலைகள் எல்லாம் தங்களுக்கு தாங்களே ஒரு சுய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்களை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு நிலை என்று சொன்னால், வெளிநாட்டு கலாச்சாரத்தை ஒன்றி இன்றைக்கு பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 12-13 வயதை தாண்டியவர்களிடம் இன்றைக்கு செல்போன் இல்லாமல் இல்லை. அவர்களுக்கு என்று எப்படிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடுகள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எனக்கென்று தனியாக வாகனம் வேண்டும். லைசன்ஸ் வாங்குவதற்கு 5 வருஷம் தேவைப்படும். ஆனால் எனக்கென்று தனியாக வாகனம் தேவைப்படும். அதில் இந்த ரகம் வேண்டும், அந்த ரகம் வேண்டும் என்று 1008 வகையான ஆசாபாசங்களை அவரிடம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இவர்களில் ஒரு பகுதியை பார்த்தால், எப்படி அவர்களுடைய அந்த சிகை அலங்காரம் சொல்றோமா இல்லையா, ஹேர் ஸ்டைல், அதெல்லாம் மிக மிக மோசமாக இருக்கிறது. ஒரு காலகட்டங்களில் எல்லாம் நாம் பார்த்து சிரிப்போம். சிரிப்புக்காக அதை எடுத்தனா என்னன்னு தெரியல, ஆரம்பத்தில் அதை பார்த்து சிரித்தோம். ஆனால் இன்றைக்கு அது ஹேர் ஸ்டைலாக வந்திருக்கிறது. என்ன செய்யறான்? நடு மண்டையில மட்டும் இந்த கக்கூஸ் வாஷ் பண்ணக்கூடிய பிரஷ் இருக்குமா இல்லையா, அது போல முடி வச்சிருக்கான். மற்ற எல்லா பக்கமே வலித்து கொண்டு நம்ம பார்க்கிறோம். அப்படி கோரமாக தெரிகிறது. எப்படி இவரெல்லாம் பிற்காலத்தில் வளர்ந்து எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குதா இல்லையா உலகத்தில். நாம் வளர்ந்து பாடுபட்டு திருமணம் செய்து உள்ள பொருளாதாரத்தை திரட்டி நம்மளுடைய குழந்தைகளுக்காக கல்வியை வழங்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அவர்களுடைய ஒழுக்கம், இப்படி அத்தனையிலும் ஈடுபட்டு அப்படி எல்லாத்தையும் சிரமத்தோடு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் அதையெல்லாம் தாங்குவார்களா? அது ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் தான். எப்படிப்பட்ட பொறுப்பு? தம்முடைய பொறுப்புக்கு உட்பட்டவைகள் பற்றி அவர்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். ரசூலா சொல்லிட்டாங்க, உங்கள எல்லாருமே பொறுப்பாளி தான், எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருக்குது, அதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு ஆண் தன்னுடைய மனைவி மக்களுக்கு பொறுப்பாளி, அவர் தன் பொறுப்புக்கு உட்பட்டவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும் என்று ரசூலுல்லா சொல்றாங்க. அதே நேரத்தில் ஒரு பெண் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு பொறுப்பாளி, அவளுடைய பொறுப்பு சம்பந்தமாக குறித்து மறுமையில் விசாரிக்கப்படும் என்று சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால், எவ்வளவு விதமான கண்காணிப்புகளோடு அவர்களை வளர்த்தி எடுத்தாலும் அவருடைய நிலைகள் எல்லாம் எப்படி போகுது? யார் யாரையோ பார்க்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது, சினிமா நடிகளை பார்த்து அவர்களுக்காக பேனர்களை வைத்து மாலைகளை அணிந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணிக்கொண்டு அந்த மாதிரி சுத்தி கொண்டிருந்தார்கள். பேரை தன்னுடைய அடமொழியா சேர்த்துக்குவான், அவனோட பேரை தன்னுடைய பேரோடு சேர்ந்து எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு இருக்கிறதுக்கான நாம நினைச்சோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் எப்படி மாறி இருக்குன்னு சொன்னா, உலகத்தில் எதையோ செய்து பிரபலமாகறானா இல்லையா, ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ரோட்ல போனா 4 பேர் நம்மளை பார்க்கணும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்யணும் யோசிச்சு பாருங்க. சர்வசாதாரணமாக 2 பெற்றோர்கள் குழந்தையை அழைத்து செல்கிறார்கள். எப்படி அழைச்சு போவோம்? சரி, ஒரு வண்டியில 3 பேர் போறாங்க, ஒரு குழந்தையை அழைச்சு போறாங்கன்னா எப்படி போவாங்க? முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க, அல்லது குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது என்பதற்காக நடுவில் உட்கார வச்சுட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாம் எப்படி அதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், நின்று கொண்டு போகிறார்கள். யாரு? சின்ன குழந்தைங்க தான். அவருடைய விருப்புகள் எப்படி இருக்குது? விருப்பமெல்லாம் நின்றுதான் போகணும். எப்படி? இதையெல்லாம் உலகத்தை பார்த்து கொண்டு போகணும். இன்னும் ஒரு சிலர் எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போறான்னு தெரியல, வரும்போது பார்க்கிறோம் சின்ன வயது தான், எப்படி உட்கார்ந்து வர்றான்னா வண்டியில பின்பகுதியில திரும்பி வரான். எப்படி ஓட்டுநர் ஒருவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாரோ அதே மாதிரி நானும் உலகத்தை பார்க்கணும், உங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு மறைஞ்சிட்டுலாம் வர முடியாது என்று பின்னாடி திரும்பி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன்.
நமக்கு வித்தியாசமா தெரியுது. எப்ப இப்படி இருக்கிறான், குழந்தைகள் எப்படி இப்படி வித்தியாசமா ஒவ்வொன்றையும் பார்த்தால் ஆச்சரியமா இருக்குது. நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவங்களுடைய நடவடிக்கையிலிருந்து அத்தனையும் மாறுதல்களாக இருக்கிறது. ஒவ்வொன்றுமே எந்த கோணத்தில் போகுது, எப்படி என்ன செய்கிறார்கள் ஒன்றுமே புரியல. அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த வாகன ஓட்டுதல் அது என்றெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்தோம் சொன்னா மிக மிக மோசமா இருக்கு. ஆனால் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பொறுப்பாளி என்று சொல்லிவிட்டார்கள். நாம் என்ன செய்யறோம், நம்ம கடமை சம்பாதிப்பதுதான் என்று நினைக்கிறோம், அவர்களுக்கு செலவழிப்பதுதான் என்று நினைக்கிறோம். அதில் எப்படி சிக்கனத்தை பிடித்து பிற்காலத்திற்கு எடுத்து வைக்கலாம் என்று மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா அந்த குழந்தை எப்படி வளருது, நமக்கு இருக்கக்கூடிய ஆண் குழந்தை எப்படி வளர்கிறான், பெண் குழந்தை எப்படி வளர்கிறது, எதை விரும்புகிறார்கள், எதை வெறுக்கிறார்கள் ஒண்ணுமே புரியல. அப்படி பார்த்தால் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறதை பார்க்கணும். ஒவ்வொன்றையும் பாருங்க, அவர்களுடைய அந்த விருப்பம் எல்லாம் செல்போன் வேணுங்கிறான், வண்டி வேணுங்கிறான், வாகனம் வேணுங்கிறான், அதை தாறுமாறாக ஓட்டுகிறார்கள். பல்வேறு வகையான விபத்துகளை பார்க்கிறோம். இப்ப கூட 2-3 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு சிறுவன் ஏற்றி சென்ற ஒரு வாகனம் ஒரு வயதானவரை மோதியது பார்க்கிறோம் செய்தி. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விபத்து. அப்படி வண்டி ஸ்கிட் ஆகி போய் ஓரமாக நடந்து செல்வர் மேல போய் அடிக்குது. சிந்தித்து பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு மோசமா ஓட்டுறாங்க. அந்த குழந்தையினுடைய பெற்றோர் மேலையும் கேஸை பதிவு செய்து அந்த குழந்தையை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினார்கள் என்று நம்ம செய்தியை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு மோசமாக வாகனத்தை செலுத்துவதில் கூட அக்கறை இல்லை, அலட்சியமாக கையாளுகிறார்கள். இது என்ன செஞ்சிட போகுது என்று இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு படி மேலே போய் வாகனத்தில நாம் என்ன செய்வோம், 2 வீல் இருந்தா அதை வச்சுட்டு ஓட்டுவோம். இன்னும் எக்ஸ்ட்ரா 2 வீல் எல்லாம் உடல் ஊனமுற்றோர் வச்சுட்டு ஓட்டுறாங்க, 4 வீலாக 2 வீல் இருக்கக்கூடியது. ஆனா இவனும் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த இளைஞர் பருவம் ஏதாவது ஒண்ணு செய்யணும், வித்தியாசமா செய்யணும், உலகம் நம்மை உற்று நோக்கணும், எல்லாருமே நம்மை பார்க்கணும், ஆச்சரியப்படணும் என்பதற்காக அப்படி ஒரு வீலை தூக்கிட்டு இன்னொரு வீல ஓட்டணும். யோசிச்சு பாருங்க, யாரு சின்ன சின்ன பசங்க. நீங்க பெருசாலாம் ஆய்வுலாம் செய்ய வேணாம், 40-50 வயசு ஆள்லாம் எனக்கு யோசிக்கவே மாட்டான். சின்ன பையன் ஒரு 12-13 வயது உள்ளவன் என்ன செய்யறான், ஒரு வீல்ல வண்டி ஓட்டிட்டு ஒரு வீல் மேல இருக்கிற வானத்தை பார்த்து அப்படி போயிட்டு. அந்த அளவிற்கு படு பயங்கரமா. ஆனா முன்னாடி என்ன வரும், நீ பிரேக் அடிச்சா வண்டி நிக்குமா, அல்லது வேற ஏதாவது விபத்து ஏற்படுமா, ஏதாவது வாகனத்துல போய் உட்பி யோசிப்பதற்கே வழி இல்லை. அந்த அளவிற்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கட்டம் எடுத்தால் சிறு வயதிலேயே அவர்களுக்கு என்ன போதை பொருட்களுடைய பழக்க வழக்கம் பார்க்கிறோம். எத்தனையோ வகையான போதைப் பொருள் அரிய வகை வச்சிருக்கிறான். நாம் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய, நமக்கெல்லாம் தெரிஞ்சு போதைப் பொருள் சொன்னா என்ன சொல்லுவோம், சாராயம், இன்னும் பிற விஷயங்களை நாம சொல்லுவோம், ஹெராயின், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை சொல்லுவோம். ஆனால் இவன் கண்டுபிடிக்கிறான். எப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு, இந்த வாகனங்களுக்கு உண்டான அந்த பஞ்சருக்கு போடக்கூடிய ஒரு சொல்யூஷன் இருக்குதா இல்லையா, அந்த சொல்யூஷனை எடுத்து அப்படி போட்டு கையில போட்டு அதை இதை தடகி நல்லா மூக்குல வச்சு போதா எந்த ஒன்றையுமே நாம என்ன செய்வோம், நுகரும் போது அது மூளையை தொடும். அது என்ன ஸ்மெல்லு, என்ன ஏதுன்னு சொல்லி அதில் உள்ள கண்டென்ட் என்ன என்பதற்காக அந்த மூளையை டச் பண்ணும் போது என்ன ஆகும், அந்த சுவாசம் அதில் உள்ள ஒரு வகையான போதையில் இருந்தால் அந்த போதை தொடும். அதே மாதிரி அதை போய் வைத்துக் கொண்டு சுவாசிக்கிறார்கள். இன்னும் எப்படி உலகத்தில் என்ன செய்யறான், எங்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஊர்ல, எங்கெல்லாம் மாணவர்கள் அதிகமா நிக்கிறான், எங்கெல்லாம் வர்றான், எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செய்யறான், போதை வகை கலந்த சாக்லேட்டுகளை விற்பனை செய்கிறார்கள். பல ஹோட்டல்களில் உணவுகளில் ஒரு சிலதிலேயே கலக்கிறார்கள், அதை மாணவர்கள் சாப்பிடார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு செய்திகள் வருகிறது. அப்ப அந்த அளவிற்கு போதைக்கு அடிமையாகிறான். அதே நேரத்தில் போதை பொருளை விற்க வேண்டும் என்பதற்காகவே பல இளைஞர்களுக்கு என்ன செய்யறாங்க, ஆர்வம் ஊட்டி பொருளாதாரம் அதிகமா கிடைக்கும் என்பதற்காக போதை கும்பலை என்ன செய்து ஆட்களை உருவாக்குகிறார். இப்படி போய் நீ இந்த ஸ்கூல் முன்னாடி நில்லு, இந்த காலேஜ் முன்னாடி நில்லு, இங்க நிறைய பேர் வாங்குவான், இதை சப்ளை பண்ணு என்று பல கட்டமாக இதை வேறும் ஒரு தொழிலாக செய்யக்கூடிய பல பல நபர்களை கடந்த சில மாதங்களாக காவல்துறை கைது செய்து பார்த்தோமா இல்லையா. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் இறைவன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அந்த நபிமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அத்துணை நபிமார்களும் தங்களுடைய குடும்பத்தாருக்காக எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்தார்கள், அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள்
என்று நாம திருமறை குரான்ல பார்க்கிறோம். எப்படி இறைவா, என் இறைவா, எனக்கு நல்லொழுக்கம் உடையவர்களில் ஒருவராக வாரிசாக தருவாயாக, எப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஆனா நாம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம் பாருங்க. அவர்களுக்கு கல்வி ஞானத்தை வழங்கு அதிகமாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இன்னும் எப்படி மலைகளை போன்ற அலைகள் மீது அது அவர்களை கொண்டு சென்றது. அந்த நேரத்தில் விலகி இருந்த தன் மகனை நோக்கி, அருமை மகனே, எங்களுடன் நீ ஏறிக்கொள், ஏக இறைவனை மறுப்போராக ஆகிவிடாத. பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு எல்லாம் பல யூடியூப் சேனல்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன விஷயத்தை சார்ந்தவர்கள், என்ன கொள்கையை சார்ந்தவர்கள் என்று தெரியல. ஒரு வீடியோ பார்த்தா அவன் முஸ்லீம், இன்னொரு வீடியோ பார்த்தா பிற மதத்தை சார்ந்தவங்க, இப்படி என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. ஆனால் நபிமார்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, தன்னுடைய குழந்தை இறை மறுப்பாளனாக ஆக்கிவிடாத என்று பிரார்த்தனை செய்தார்கள். இப்ப எந்த சூழ்நிலையில் அவன் போறான், எப்படி வளர்றான், எதை விரும்புறான், எதுவுமே தெரியல. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக மாறிக்கொண்டு போய்கொண்டிருப்பதை பார்ப்போம். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபத்துக்கு போயிடலாம், கடுமையான கோபம். வீட்டுல ஒரு செய்தியை சொன்னால் உடனே குழந்தை காணவில்லை என்று பார்க்கிறோம். பல பத்திரிகை செய்திகள்ல பார்க்கிறோம், என்னடா காணோம், எங்க வீட்டுல செல்போனை பிடுங்கி வைத்து விட்டார்கள், அதனால அத்தா அம்மா மேல கோபம், போயிட்டோம். பார்க்கிறோமா இல்லையா? இதுல யாரு, இரண்டு பேருமே சளைத்தவர்கள் இல்லை. ஆண்களும் அப்படித்தான், பெண்களும் அப்படித்தான். அப்படி ரயில் ஏறி கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. உடனே ஒரே நாளில் காவல்துறை பிடிச்சிட்டாங்க. என்ன விசாரிச்சோம்னா, எங்க வீட்டுல எங்களுக்கு செல்போன் தரல, எங்களை கண்ட்ரோல் பண்றாங்க, செல்போனை தரமாட்டேன் என்று மறுக்கிறாங்க, அதை அளவா பயன்படுத்தி என்று சொல்றாங்க, திட்டினார்கள், அதனால போயிட்டோம். இப்படி எல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. என்ன, பெயில் ஆயிட்டோம் என்று பயந்து போவார்கள். இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னா, எனக்கு இதை வாங்கி தரல, அதை தரல, எனக்கு வீட்டுல சுதந்திரம் தரல, சும்மா திட்டுறாங்க என்பதற்காக சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படக்கூடிய, ஆத்திரப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்ப்போம். இதுல எக்ஸ்ட்ரீமா போன லெவலும் இருக்குது. எந்த அளவிற்கு, செல்போனை பிடுங்கி வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி 10 வயது சிறுவன், 12 வயது சிறுவன் தூக்கில் தொங்கிய சம்பவங்கள்லாம் பார்ப்போம். அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு மோசமான ஒரு நிலை. அப்போ இன்றைய இளைஞர்கள், இன்றைய சிறுவர்கள் எப்படி வளர்கிறார்கள், எந்த ஒரு நிலைக்கு செல்கிறார்கள், ஆச்சரியமா இருக்குது. இப்படி எல்லாம் போறோம். ஆனால் இந்த விடுமுறை காலங்கள் என்பது அவர்களுக்கு என்ன செய்யணும், மார்க்கத்தை அதிகமாக போதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். என்ன, உலக கல்வியிலே இருக்கிறானா, அவன் என்ன நினைப்பான், அவனுடைய சிந்தனை எல்லாம் எப்படி போகும், இதுதான் நம்மளுடைய செயல் போல, இதுதான் நம்மளுடைய நடவடிக்கை போல, இப்படி இருப்பான். அப்ப அவனுக்கு மார்க்கத்தை பற்றி, இறைவனை பற்றி அந்த உண்டான செய்திகள் அனைத்துமே தெரியாம போயிடும். அப்ப இந்த நேரத்துல நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு உண்டான ஒரு சில முக்கிய நிகழ்வுகள்லாம் எப்படி ஏற்படுத்தி, ஒரு சில தர்பியாக்கள், ஆனா ஒரு சில பயிற்சிகள், ஒரு 10 நாள், ஒரு 5 நாள் என்று பள்ளிவாசலிலே இருக்கக்கூடியது போன்று அவர்களுக்கு பல்வேறு வகையான துவாக்கள், இபாதத்துகள், இப்படி அத்தனை செய்திகளையும் சொல்லித்தர வேண்டும். அப்படி சொல்லி தரலன்னு சொன்னா மோசமான விளைவுகளை நாம் அடைவோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னும் பார்க்கிறோம், எதை விரும்புறான், எதை ஒண்ணுமே தெரியல. அவனுடைய செய்திகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொன்றையும் பாருங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சிலருக்கு தெளிவா இருக்கலாம், ஒரு சிலர்களில் பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி மோசமான ஒரு வழிகேட்டு பக்கம் போகக்கூடியதை பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படி அந்த எக்ஸ்ட்ரீம் விரும்புறான். ஒரு காலகட்டம்லாம் இருந்ததா இல்லையா, பல்வேறு வகையான உயிரை கொல்லக்கூடிய ப்ளூ வேல் போன்ற கேம்கள்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி வந்துருச்சுன்னு சொன்னா, எல்லாமே கொல்லணும் என்பதை போன்று, நமக்கு ஆப்போசிட்ல எவன் வர்றானோ, நமக்கு என்னெல்லாம் ஆகாதோ, நம்ம எப்படி எல்லாம் ஜெயிக்கணுமோ, எதிரில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களை கொல்லணும் என்பதை போன்றுதான் கேமை உருவாக்குறான். அதனால் அவர்களிடம் எந்த ஒரு ஈடு இறக்கமே பார்க்க முடியாது. பாருங்க, நல்லா பாருங்க, அவரோட போய் ஒரு 10 ரூபா கொடுத்து 2 பேருக்கு தர்மம் பண்ணுங்க என்று சொன்னால் என்ன செய்யறான், 5 ரூபாய் இருக்கட்டுங்க, இன்னொரு 5 ரூபாய் கொடுக்குறேன் என்று சொல்லி 5 ரூபாய் கொடுக்குறான். அப்ப அந்த அளவுக்கு அவர்களிடம் அந்த தர்ம சிந்தனையும் இல்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை. அந்த அளவிற்கு அவர்களிடம் அந்த கேம் ஏற்படுத்திய அந்த மாற்றங்கள் பல்வேறு வகையான விளைவுகளை ஏற்படுத்திக் கொண்டே போகுது. மோசமா பார்க்கிறோம், ஒவ்வொரு செயலையும் பார்க்கிறோம். ஏதோ ஒரு சிலர் குறிப்பிட்டு இது இல்லை, பொதுவான ஒரு நிகழ்வு. எல்லா குழந்தைகளுடைய கைகளிலும் இன்றைக்கு செல்போன்கள் தவழுகிறது, கம்ப்யூட்டர், லேப்டாப்புகள் இருக்கிறது, டிவிகள் இருக்கிறது. ஈஸியாக அவர்கள் எதையும் பார்க்கிறார்கள். ஒரு காலகட்டம் இருந்தது, குறிப்பிட்டு இந்த நேரம் தான் பார்க்கணும், குறிப்பிட்டு இந்த நேரத்தோட முடிக்கணும் என்றெல்லாம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் அப்படி தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவுகள் இன்னும் பல்வேறு வகையில் மோசமாக ஆகும்.
எந்த அளவிற்கு மோசமாக ஆகும் என்று சொன்னால், கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் கோயம்புத்தூர்ல. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்பு என்ன ஒரு செய்தி என்று சொன்னால், ஒரு இளைஞர் படுகொலை என்று ஒரு செய்தி வருது. என்ன என்று விசாரித்து பார்த்தால், எப்படி நேருக்கு நேராக வாகனங்கள் வருகிறது, ஒருவர் லேசாக இடித்துக் கொள்கிறார்கள். இதில் என்ன ஆகுதுன்னா, 2 நபர்களுக்கு உண்டான அந்த கோபதாபம் அப்படி கேங்கு வரை போகுது. பெரிய அவர்களுக்குண்டான நண்பர்கள், இவர்களுக்குண்டான நண்பர்கள் இருப்பார்களா இல்லையா, இது நேருக்கு நேரம் என்னை இடிச்சிட்டாண்டா, கவனிக்காம வந்துட்டாண்டா என்று சொல்லி, அதை எப்ப இவன் வரலாம், இவன் எப்படி மோதலாம் என்று சொல்லி, தனி நபர்களுக்கு உண்டான ஒரு சிறு பிரச்சனை தெரியாம வந்துட்டேன் சாரிங்கன்னா முடிஞ்சிருக்கும். அது எந்த அளவுக்கு போகிறதுன்னு சொன்னா, அப்படி அடிதடி அடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு போகுது. ஒரு கட்டத்தில் இவன் தானே நம்மகிட்ட இடிச்சான், இது எந்த அளவுக்கு போயிருச்சு, அதனால விடக்கூடாது என்று சொல்லி கடைசியில் என்ன செய்கிறார்கள், அந்த இளைஞர் யாருன்னு சொன்னால் ஒரு இஸ்லாமிய இளைஞர், அவரை இந்த கேங்கில் உள்ளவங்க என்ன செய்யலாம், கொலையே செய்து விடுகிறார்கள். சிந்திச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு மோசமா போறான். அந்த கோபதாபங்களை எல்லாம் அடக்கி கொள்ளக்கூடிய அந்த மனோபாவமே இல்லை. ஒரு நேருக்கு நேரம் வர்றோம், எதிரில் வந்துட்டோம், விபத்து என்று சொன்னால் அது எதிர்பாராம நடக்கிறது தான். உடனே சொல்லுவோம், உனக்கு என்னாச்சு, எனக்கு என்னாச்சு, நீ நல்லா இருக்கிற, நல்லா ஏதாவது பிரச்சனையா, ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், வண்டிக்கு ஏதாவது பிரச்சனையா செட்டில் பண்ணுவோம். இப்படிதான் இதற்காக நிச்சயம் நாங்கள் பழி தீர்ப்போம் என்று பேசிக் கொள்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க, எந்த அளவுக்கு மனநிலை. ஒரு சின்ன விபத்து, அதை கடந்து போக முடியல, தொடர்கொலையாக மாறுமோ என்று பயப்படுகிறார்கள் மக்கள். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு நடவடிக்கை இருக்கு. அப்ப அந்த அளவிற்கு இளைஞருடைய செயல்பாடுகள் மோசமாகி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில், குழந்தைகளுக்கு வெறும் கல்வி மட்டும், உலக கல்வி மட்டும் போதுமானதாக அல்ல, அவர்களுக்கு மார்க்க கல்வியும் கொடுக்க வேண்டும். அவர்களை அதிகமாக இறை பயபக்தியில், அல்லாஹ் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை உளமாற சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட வகுப்புகளுக்கு அவர்களை கொண்டு போய் ஜாயின் பண்ணணும், அவர்களை சேர்த்து விடணும். அதுதான் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. உலகத்தில் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க பொறுமையா கையாளு. 100 தடவையாவது முயற்சி செஞ்சு கடைசியா ஒரு தடவை வெற்றி கிடைக்கும். அது 1001 கூட இருக்கலாம். அதற்காக பொறுமை இழந்திடக்கூடாது. சொல்லிக் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உலகத்தோடு வாழ நல்ல முறையில் கற்றுத்தர வேண்டும். அதுதான் உண்மையான பெற்றோர்களுக்கு உண்டான அழகு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா, உன்னுடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் என்ன, நீ பொறுப்பாளி, இதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவாய் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா. அந்த விசாரணை இவர்களை பற்றி வந்தால் மறுமையில் நம்மளுடைய நிலை. அதனால் இதுதான் மிக முக்கியமானது. அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனையில் பயணிக்கிறார்கள், எப்படி வழிகேட்டின் பக்கம் செல்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் கண்காணித்து அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துள்ளேன். முதல் உரையிலே இன்றைய இளைஞர்களுடைய நிலையை பற்றி ஒரு சில செய்திகளை கேள்விப்பட்டோம். இன்னும் இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் இருந்தாலும், இந்த நாட்டினுடைய சூழல் இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், இந்தியாவினுடைய மிக முக்கியமான சொத்து பட்டியல் என்று எடுத்துக்கொண்டால், முதலாவதாக இந்தியாவுடைய இராணுவத்தை சொல்லுகிறார்கள். இராணுவத்துக்கு தான் ஏராளமான சொத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து என்று பார்த்தால் 3வது இடத்தில் தான் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களான இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்கள் இருக்கிறது. வக்ஃபு என்று சொன்னால் பொது உடைமை. பொது உடைமை என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு என்று பொதுவாக யாராவது ஒரு இஸ்லாமியர் செல்வந்தனா இருப்பார். அவர் என்ன செய்வாரு, பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் எந்த ஒரு சிரமமும் படக்கூடாது, அதனால் ஒன்றை பொது உடைமையாக ஆக்கலாம் என்று பொது உடைமையாக ஆக்குவார்கள். ஹதீஸ்லயே நம்ம பார்க்கிறோம், பல விஷயங்களில் இந்த கிணறு சம்பவங்கள்லாம் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இந்த கிணற்றை எடுத்து தூர்வாரி மக்களுக்கு இதன் மூலியமாக தண்ணீர் பெறப்படக்கூடிய அந்த விஷயத்தை செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
உடனே உமர் அலிலா என்ன செய்யறாங்க, அந்த கிணற்றை தூர்வாரி அதை மக்களுக்கு பொது உடைமையாக ஆக்கினார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஏராளமான செய்திகளை நாம பார்க்கிறோம் ஹதீஸ்ல. எப்படி எல்லாம் பொதுமக்களுக்கு என்று சொல்லி பயன் தரக்கூடிய அளவிற்கு பொது உடைமையாக நிறைய ஆக்குவார்கள். இப்படி எல்லாம் என்ன, என்னுடைய பேர்ல ஒரு திருமண மண்டபம் கட்டுறேன், இதுல ஒரு 20,000 30,000 செலவுல ஒருவர் திருமணம் முடிப்பதற்காக இலவசமாக நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாம் நிறைய செய்வார்கள். அதே போன்றுதான் ஆரம்பத்தில் இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் இந்த இந்தியாவுடைய பல பகுதியில் இயங்கக்கூடிய மருத்துவமனைகள், கல்லூரிகள் என்று அத்தனைக்கும் பொது உடைமையாக பொதுவாக கொடுத்தார்கள், இடத்தை தானமாக கொடுத்தார்கள். இன்றைக்கெல்லாம் பல சமுதாய மக்கள் வழிபடக்கூடிய, பல பிற மத மக்கள் வழிபடக்கூடிய கோயில்களுக்கு கூட இடத்தை வழங்கி இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் பார்க்கும்போது இஸ்லாமியர்களுக்கு என்று பொது உடைமையாக கொடுத்த நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. அதுதான் அதை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக வக்ஃபு என்று ஒன்றை ஆரம்பித்தார்கள். இது நாளடைவில் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், அந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளால், அந்த ஒரு சில நடவடிக்கைகளால் அவர்கள் தங்களுக்கு என்று அதை தவறாக பயன்படுத்தி, அது வெவ்வேறு கட்சியினுடைய விஷயங்களுக்காக அவர்கள் எதை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை தானமாக வழங்கி என்றெல்லாம் பலதரப்பட்ட குளறுபடிகளை ஏற்படுத்தியதனுடைய விளைவு மத்திய அரசு பார்க்கலாம். இஸ்லாமியர்களை எப்படி ஒழுக்குவது, ஏற்கனவே 1008 வகையான பிரச்சனையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த நிலையில் இதன் மூலியமா என்ன செய்யணும், இதன் மூலியமா என்ன பண்ணலாம் என்று கிட்டத்தட்ட 40 வகையான சட்ட திருத்தங்களை அவன் மேற்கொள்ளலாம் என்று முடிவு செய்து வச்சிருக்கான். அது ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம் நபர்கள் தான் அதனுடைய சட்டத்தினுடைய உரிமையாளர்களாக, அவருடைய உறுப்பினர்களாக ஆக முடியும் அதனுடைய வக்ஃபு வாரியத்தினுடைய அமைப்புல. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உறுப்பினராக கொண்டு வரலாம் என்று ஒன்றை கொண்டு வரலாம். அடுத்தது இன்னொன்று என்னன்னு சொன்னா, இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய அந்த நிர்வாகிகள் இருப்பார்களா இல்லையா, அவர்கள் இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர்கள் இதற்கு உரிமையாளராக ஆகுவாங்க. எதுக்கு, இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்புக்கு இவர்கள் வருவார்கள். அந்தந்த மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய இடத்திற்கு இவர் பொறுப்பாவாரு. அப்ப இதன் மூலியமா என்ன, அவர் பார்த்து, யாரு, நம்ம கலெக்டர் பார்த்து, இந்த ஒரு 10 ஏக்கர் இருக்குதா இல்லையா வக்ஃபு வாரியத்தை சார்ந்தது, இதில் நாங்கள் வேற ஒரு விஷயத்தில் பயன்படுத்துறோம் என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்லது வேற ஒரு கொடுக்குறோம் நாங்க என்று சொன்னால் அதுக்கு உண்டான அரசு ஆணை பிறப்பிக்கப்படும் என்கின்ற சட்டத்தை எல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க. அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் பார்க்கறான். எதையெல்லாம் முஸ்லிம்களை கொண்டு ஒடுக்க முடியும், அவர்களை எப்படி அடக்குமுறையில் கையாள முடியும் என்பதற்காக ஒவ்வொரு விதமான சட்ட திட்டங்களை கொண்டு வந்து ஒடுக்கி கொண்டிருக்கிறார். அப்ப இதற்கு எதிராக நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நிலையிலும் இதற்கு எதிராக நாம் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் அதில் கலந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன வந்திருக்கிறது என்று சொன்னால், இதில் எந்த நிலத்தையும் அரசாங்கம் கையகப்படுத்தக்கூடாது, எந்த ஒரு உறுப்பினர்களையும் இதில் என்ன செய்யக்கூடாது, மாற்று சமுதாய மக்களை எல்லாம் இதில் உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அப்ப இந்த நிலை இன்னும் முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு கடுமையாக ஆகினால் இந்த நிலை மாற்றப்படும். அப்படி இல்லைன்னா என்னவா மாறும், யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரபல கோடீஸ்வரன் இருக்கிறானா இல்லையா, அம்பானி, அவன் கட்டி இருக்கக்கூடிய மிக சொகுசு பங்களா, அது எப்படி, ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியரால் வழங்கப்பட்ட வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்து. அப்ப இப்ப வரக்கூடிய இந்த சட்டம் என்ன ஆகும், சர்வசாதாரணமா அவனுக்கு இலவா மாறிடும். அதை ஆக்கிரமிச்சுதான் அவன் கட்டி இருக்கிறான். இதே போன்று ஒவ்வொரு இடமும் மாறும். அப்ப அதற்காகத்தான் இந்த சட்ட திட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டும். அதற்குண்டான ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு கூட இருக்கிறது. இன்றைக்கு கூட திருப்பூருடைய பகுதியில் அனைத்து ஜமாத் செய்த ஆர்ப்பாட்டத்தில் நடத்த இருக்கிறார்கள். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நகராட்சி வரையில் ஊர்வலமாக சென்று அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். அதில் நாம் நிச்சயமாக நாமும் நம்முடைய குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். இதை நாம் கண்டிக்கவில்லை என்று சொன்னால் இது ஒவ்வொன்றையும் வருவோம். இன்றைக்கு பொது சொத்துல வந்திருக்கிறானா இல்லையா, அடுத்தது பல மாவட்டங்களில் பல மாநிலங்கள் எப்படி வர்றான், அந்த அரசாங்கத்தை எதிர்த்தாலோ அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை எதிர்த்தாலோ அவருடைய வீடுகளுக்கு என்ன வருகிறது, ஜேசிபி வந்து நிக்குது. இடிச்சுட்டு இது அரசாங்கத்தினுடைய சொத்துங்கிறான். இதை இடிச்சுட்டு நீ இப்படி பண்ணல, இல்லீகலா கட்டிட்டாங்கிறான். இப்படி பல்வேறு வகையான காரணங்களை சொல்றான் இடிச்சுட்டு.
இடிப்பதற்கு முன்புதான் எந்த ஒரு அரசாங்கம் நோட்டீஸ் கொடுக்கும், நீ என்ன செய்யல, வரி கட்டல, இந்த மாதிரி 1008 விஷயத்தை சொல்லுவான். ஆனால் இதை இடிச்சுட்டு தான் மறுபடியும் சொல்றோம். அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். இஸ்லாமியர்களை ஊரற்றவர்களாக, வீடற்றவர்களாக, நாடற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சட்டத்திற்கு எதிராக நாம் ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க தயங்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிர்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.